இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் 195 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி நேற்று வெளியிட்டது. தற்போது எம்பிகளாக இருக்கும் 33 பேரின் பெயர்கள் முதல் பட்டியலில் இல்லை. அதில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் பிரக்யா தாக்கூர், பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா, ரமேஷ் பித்துரி ஆகியோர். பிரக்யா தாக்கூர் போபாலில் இருந்து எம்பி ஆனவர். இவர் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதால் 2019 சீட் கொடுத்த போதே எதிர்ப்பு கிளம்பியது. ஆனாலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் திக்விஜய் சிங்கை தோற்கடித்தார். ஆனாலும் சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து கூறியவர். காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேவை தேசபக்தர் என பார்லிமெண்டிலேயே புகழ்ந்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, பிரதமர் மோடியும் கூட கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். பிரக்யா தாக்கூர் மன்னிப்பு கேட்டாலும் என்னால் அவரை முழு மனதுடன் மன்னிக்க முடியவில்லை என மோடி கூறினார். போபாலில் அவருக்கு பதிலாக அலோக் சர்மாவுக்கு சீட் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக மேற்கு டெல்லி எம்பி பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா 2014-2019 தேர்தல்களில் வெற்றி பெற்று எம்பி ஆனவர். டெல்லி முன்னாள் முதல்வர் மறைந்த சாஹிப் சிங் வர்மாவின் மகன். அவருக்கு நல்ல செல்வாக்கு உள்ள போதும் சீட் மறுக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக 2020 டெல்லி ஷஹீன் பாக்கில் நடந்த தொடர் போராட்டத்தின் போது பர்வேஸ் வர்மா பரபரப்பு கருத்து கூறினார். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் 1 மணி நேரத்தில் ஷாஹீன் பாக்கில் இருந்து போராட்டக்காரர்களை விரட்டியிருப்போம் என அவர் கூறியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2022 விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்தில் பேசும்போது முஸ்லிம்களை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும், அவர்களது கடைகளில் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என கூறி கடும் எதிர்ப்பை சம்பாதித்தார். மூன்றாவது நபர் ரமேஷ் பித்துரி, தெற்கு டெல்லி எம்பி. அவர் பார்லிமெண்டில் பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி டேனிஷ் அலியை நோக்கி வெறுப்புணர்வை கக்கும் விதமாக சில வார்த்தைகளை சொன்னார். இந்த விவகாரம் நாடு முழுக்க கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து தனது பேச்சுக்காக ரமேஷ் பித்துரி மன்னிப்பு கேட்டார். இந்த 3 எம்பிக்களும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினர். பாரதிய ஜனதா கட்சி கொள்கைகளை குறை கூறி பேச எதிர்க்கட்சிகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இதுபோன்ற வெறுப்பை தூண்டும் பேச்சுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமில்லை. மதத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி யாரிடமும் பாகுபாடு காட்டாது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த 3 பேருக்கும் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதுதான் மோடி சொல்ல விரும்பும் ஸ்ட்ராங் மெசேஜ் என பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. பாரதிய ஜனதா கட்சியின் முதல் லிஸ்டில் 195 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளில் 5க்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் 4 சிட்டிங் எம்பிக்களுக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. ரமேஷ் பித்துரி, பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா தவிர மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி, முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோருக்கும் சீட் மறுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி அமைத்து லோக்சபா தேர்தலை சந்திக்கவிருப்பதால் இம்முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பையும் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் கருத்தில் கொண்டுள்ளது. அந்த காரணத்தால் ஹர்ஷ்வர்தன், மீனாட்சி லேகிக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் கூறின. டெல்லியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பிக்களுக்கு மக்களிடையே அதிருப்தி இருக்கும் என்ற காரணத்தையும் கருத்தில் கொண்டு 5 தொகுதிகளில் 4 புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வடகிழக்கு டெல்லியில் போட்டியிட்ட மனோஜ் திவாரிக்கு மட்டும் மீண்டும் சீட் கிடைத்துள்ளது. டெல்லியில் வசிக்கும் பூர்வாஞ்சலி சமூகத்தினர் மத்தியில் மனோஜ் திவாரிக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதால் அவர் மட்டும் தப்பிவிட்டார்.